ஓகே, இப்போ HMD பிராண்ட்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HMD 105. ஸோ அந்த மாடல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. HMD பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ நோக்கியா பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா HMD வந்து வாங்கிட்டாங்க. ஸோ HMD வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா டிவைஸில் கீழே சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா HMD வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா பிராண்டிங் ரிமூவ் பண்ணிட்டு HMD அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து வந்த ஃபோன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HMD 105. ஓகே, ஆல்ரெடி நோக்கியா தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 105 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 அந்த ப்ரைஸ் செல் பண்ணிருக்காங்க. இந்த HMD 105 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1400 அந்த பிரைஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். HMD 105 வர பாக்ஸோட சைடில் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி 1 இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர்க்குள்ள இந்த டிவைஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி கொடுத்துருவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது மேலே உங்களுக்கு வந்து மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ USB சார்ஜர் வந்து இருக்கு. ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரிமூவல் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நோக்கியா 105 உங்களால் வந்து ஒரு சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். பட் இந்த HMD 105 உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் போட்டுக்க முடியும், ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பிளக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பவர் ஆன் பண்ணலாம். ஒரு சவுண்ட் வந்து கேட்டிருப்பீங்க. இதுதான் நமக்கு HMDயோட சவுண்ட். நோக்கியோட சவுண்ட் வந்து கேட்டிருப்பீங்க, அப்படின்னு வரும். பட் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற சவுண்ட் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ பில்டும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். பேக் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் நோக்கியா 105 எந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்களோ அதே சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 2 இன்ச் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நோக்கியா 105 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.8 இன்ச், இதில் நமக்கு வந்து 2 இன்ச்சுக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதை விட கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது கீழே உங்களுக்கு வந்து HMD பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே அந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து பாருங்க, நம்பர் எல்லாமே கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன் எல்லாமே ரொம்ப கிளிக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கும்போது மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது. கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் நமக்கு வந்து நல்லா லவுடாகவே இருக்கு. இதில் உங்களுக்கு வந்து மெமரி கார்டு சப்போர்ட் இருக்கனால நீங்கள் வந்து மியூசிக் கூட வந்து கேட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா UPI பேமெண்ட்ல சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நமக்கு செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா GS Pay அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து பே பண்ணிக்க முடியும். அவுட் கோயிங் டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, மை அக்கௌண்ட், மோர் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷனில் போய் செட் UPI பின் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களோட டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரி மந்த் இதெல்லாம் செலக்ட் பண்ணி பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்க முடியும். உங்களுக்கு யாராவது சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மை QR கோடு இருக்கும். அதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோடு வந்து காட்டும். அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் கூட சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நம்ம சென்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இதில் நமக்கு வந்து UPI பேமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. பட் நமக்கு கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைஸில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் வந்து கிடையாது. பட் ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு வந்து நல்ல கிரிப்பியான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து கேமரா வந்து கிடையாது. மெமரி கார்டு சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 32 GB வரைக்கும் வந்து போட்டுக்க முடியும். இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன், இதில் வந்து கால் ரெக்கார்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் வந்து இருக்கு. ஃபைல் மேனேஜரில் மெமரி கார்டு வந்து இருக்கு. ஸோ மெமரி கார்டில் ஜஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே இருக்கு. இதன் பேசிக்கா எல்லா ஆப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. கால், கான்டாக்ட், அலாரம், அதுக்கப்புறம் மியூசிக், GS Pay, கேலண்டர், ரேடியோ, ஸ்னேக் கேம், ஸோ இந்த மாதிரி எல்லா கேம்ஸ், வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாமே வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் வந்து வீட்டில் இருக்க யாருக்குன்னா வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. நோக்கியா 105க்கு HMD 105க்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நோக்கியா 105ல உங்களால் வந்து ஒரு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். பட் இதில் உங்களுக்கு வந்து 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். நோக்கியா 105 விட HMD 105 டிஸ்பிளே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, கீபேட் பட்டன் நமக்கு இன்னும் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே HMD 105 வந்து இருக்குது. நோக்கியா 105 உங்களுக்கு வந்து 1200 1250 அந்த பிரைஸ்க்குள்ள வந்து கிடைக்கும். இது உங்களுக்கு வந்து 1400 அந்த பிரைஸ்க்குள்ள வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. 1 இயர்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. இந்த கீபேட் ஃபோன் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களால் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா 1850 ரூபாய்க்கு வந்து நோக்கியோட 130 மியூசிக் அந்த டிவைஸ் வந்து இன்னும் கூட பெட்டராகவே இருக்கும். எல்லாமே பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.